அந்த அந்த ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதை படிக்கல, அவன் கரெக்டாக படிக்கிறான். எனக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்துடும். நம்மளா படிக்கிறோம், ஒரு இன்ஸ்டியூட்ல ஏதோ ஒரு டெஸ்ட் போடலாமே, இல்லை இந்த கடைசி நேரத்தில் இந்த ஒரு இயர் புக் இருக்கு, அந்த இயர் புக்ல இருந்து போன வருஷம் 2 கேள்வி வந்துச்சுன்னு சொல்றாங்க, நம்ம 1000 பேஜ். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ரிவிஷன் கஷ்டம், இந்த மாதிரி பிளான் பண்றதுதான் கஷ்டம்னு நினைக்கிறீங்க. பிளான் பண்ணிட்டா திரும்ப திரும்ப யோசிக்க வேணாம், அந்த பிளான்ல போயிடலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். இந்த 5+2 ஸ்டடி பிளான் தான் நான் வச்சுக்குவேன். எதுக்கு ஸ்டடி பிளான்னு கேட்டால், இப்போ நம்ம மினிமமாக நம்ம ப்ரிப்ரேஷன் ஒரு அளவுக்கு பண்ணியிருந்தாலும் நான் இதை பிளான் பண்ணி பண்ணும்போது ஐ வில் ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ். நான் எதுவுமே பிளான் பண்ணாமல் ரேண்டமாக படிக்கும்போது நிறையா விஷயம் படித்தாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு உங்கள் மைண்ட் யோசிச்சுச்சுன்னா எக்ஸாம் ஹாலில் இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த 5+2 ஸ்டடி பிளானு. வாரத்தை இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்குவேன். 5 டேஸ்க்கு என்னென்ன பண்ணணும். ஸோ 2 சப்ஜெக்ட்ஸ் வச்சுருப்பேன். மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், ஆஃப்டர்நூன் ஒரு சப்ஜெக்ட், சிசாட்டு, கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இது இல்லாமல் நியூஸ் பேப்பர். இந்த 5 விஷயம் வந்து மேண்டட்டரி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர், 2 சப்ஜெக்ட், சிசாட். என் டேவை இப்படி பிரிச்சுக்குவேன். 5 நாளுக்கு இவ்வளோ டார்கெட், இன்னைக்கு இது பண்ணும், இன்னைக்கு அது பண்ணும், அந்த மாதிரி 5 டே டார்கெட்டு. சாட்டர்டே பஃபர் டே. பஃபர் டே எதுக்குன்னா, இப்போ ஒரு நாள் நான் நல்லா ப்ரொடக்டிவாக இருப்பேன், 12 hours படிக்கலாம். அடுத்த நாள் லெஸ் ப்ரொடக்டிவாக இருந்தால் 6-7 hours தான் படிப்பேன். இல்லை ஹார்ஸ் சேமாக இருக்கலாம், நான் 10 hours படிப்பேன். ஆனால் ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டி லெவலில் கம்மியாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 50 பேஜ் முடிச்சுன்னா அடுத்த நாள் 40 பேஜ் தான் முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருக்கிற அந்த ஷார்ட் கம்மிங்ஸுக்காக சாட்டர்டே பஃபர் டே. அந்த 5 நாளில் என்னால் எது படிக்க முடியலையோ அந்த 6வது நாள் சாட்டர்டே வந்து இதை பண்ணிடுவேன். 7th வந்து ரிவிஷன். இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அதை பண்ணுவேன். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ரிவிஷன் கஷ்டம், இந்த மாதிரி பிளான் பண்றதுதான் கஷ்டம்னு நினைக்கிறீங்க. பிளான் பண்ணிட்டா திரும்ப திரும்ப யோசிக்க வேணாம், அந்த பிளான்ல போயிடலாம். இப்போ நமக்கு எதுவுமே தெரியாம போயிட்டு உட்காந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறக்கே ஒரு நாள்ல ½ டே போயிடும். நான் ஆல்ரெடி அந்த வாரத்துக்கு பிளான் பண்ணி வச்சிட்டேன்னா சட்டுன்னு அந்த பிளானை நோக்கி ஓடிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ரிவிஷன் ரொம்ப நேரம் ஆகுங்கிறது இட்ஸ் அ கம்ப்ளீட் மித். நான் ஆல்ரெடி படிச்சதை நைட்டு படிச்சுட்டேன், அடுத்த நாள் காலையிலையும் படிச்சுட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களோட ரிவிஷனு. அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தால் தான் ஒரு மாதம் கழித்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளான் பண்ணி ஒழுங்காக ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். இங்கே பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் ட்ரூத் என்னன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு நிறையா படிக்கணும், நிறையா பண்ணணும், ரிவிஷனா அப்புறமா பண்ணிக்கலாம், டிலே பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பேசிக்காக பண்ண வேண்டிய மினிமம் தான் பண்ணணும். அது பண்ணாலே அச்சீவ் பண்ணலாம். அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரே விஷயம். மினிமமாக படிக்கிறேன், அதை ரிவைஸ் பண்ணுறேன், பிவைக்யூஸ் பார்க்குறேன், இவ்வளோதான் என்னோட டேல இருக்கணும். நான் கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும். நிறைய பேர் புதுசாக ஒரு புக்கை கடைசி நேரத்தில் எடுக்கிறது, புது சோர்ஸ் எடுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா பண்ணுறது, இது எல்லாமே தப்பு. ஆனால் யாரும் அதை தப்புன்னு புரிஞ்சுக்காம அந்த நேரத்தில் பண்ணிட்டா அந்த அட்டெம்ப்ட் வந்து போயிடும். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்துடும். நம்மளா படிக்கிறோம், ஒரு இன்ஸ்டியூட்ல ஏதோ ஒரு டெஸ்ட் போடலாமே, இல்லை இந்த கடைசி நேரத்தில் இந்த ஒரு இயர் புக் இருக்கு, அந்த இயர் புக்ல இருந்து போன வருஷம் 2 கேள்வி வந்துச்சுன்னு சொல்றாங்க, நம்ம 1000 பேஜ் இயர் புக்கோட ஒரு 300 பேஜ் கம்பைலேஷன் இருக்கு, அதை எடுத்து கடைசி நேரத்தில் படிக்கலாம், ஒரு 4-5 நாள் படிக்கலாம்னு நினைப்பீங்க. 4-5 நாள்ல இருந்து அதுல ஒரு கொஸ்டின் வந்தாலும் நான் அந்த 4-5 நாள்ல ரிவைஸ் பண்ணி என்னால் 10 கொஸ்டின் கரெக்டாக போட முடிஞ்சிச்சுன்னா எது கரெக்டு எது தப்புன்னு நீங்களா இவாலுவேட் பண்ணிக்கணும். அந்த ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதை படிக்கல, அவன் கரெக்டாக படிக்கிறான், எனக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி எந்த வித பயமும் இருக்கக்கூடாது. நான் பண்றது கரெக்டு, அவ்வளோதான் உங்க நம்பிக்கையா இருக்கணும். ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரும்போதே என்னால் முடியும்னு நினச்சி வந்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பண்றதை நம்மளே கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நான் பண்றது கரெக்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசனையே இல்லாமல் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா அது வந்து அதுக்கப்புறம் தான். அப்போ வரைக்கும் நான் படித்தது கரெக்டாக போய் அங்கே ஆன்சர் பண்ணுறேன்னா, எல்லாரும் கரெக்டாக எழுதுறத நான் கரெக்டாக எழுதுறேன்னா, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு விட்ட கொஸ்டினை நான் விட்டுட்டு வந்துடுறேன்னா, நீங்கள் இன்னி ரேஸ்க்குள்ளே இருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் ரேஸில் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக யோசிக்கணும்.